எண்ணங்கள் குடிகொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே, ஐயனார் துணையில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பாட்டுக்கு அண்ணா அண்ணான்னு சும்மா தாங்க சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சோழனுக்கு வாய் தான் எல்லாமே சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாரு. அவர் தாய்மாமன் சீர் செய்கிற வரைக்கும் போயிட்டாருங்க. பார்த்தீங்கன்னா அண்ணான்னு சொல்லாதம்மா, ஏன்னா இங்கே சோழன் சேரனை திட்டி போடுறாரு. எப்போ பாரு அண்ணா அண்ணான்னு சொல்கிறா, நீ அண்ணா அண்ணான்னு உன்னைய சொல்கிறதுனால தான் என்னையும் அண்ணாங்கிற மாதிரி பார்க்குறா. என்கிட்ட எதுவுமே உரிமை எடுத்துக்க மாட்டேங்கிறா, லவ் வர மாட்டேங்குது, நீ கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் அப்படின்னு சோழன் திட்டுறாரா. சேரன் பாவங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, யாரை அடித்தாலும் சரி வாங்கிக்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிலாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீ இனிமேல் அண்ணன்னு சொல்லாதம்மா அப்படிங்கிறாரு. அண்ணன்னு சொல்லாட்டினா மாமா நான் சொல்ல முடியும். பார்த்தா அந்த பிள்ளை, அண்ணா என்னென்னு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டீங்களேன்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. என் பிறந்த வீட்டில் என் அண்ணனை கூட நான் அண்ணனை இவ்வளோ மரியாதையாக நினச்சதில்லை, ஆனால் நீங்கள் தான் எனக்கு எவ்வளோ அப்பாவுக்கு அப்பாவா அண்ணனுக்கு அண்ணனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்குது. அழுதோன்னு அவர் மனசு தாங்க மாட்டேங்குது. சும்மா யாராவது அழுதாலே அவருக்கு மனசு கேட்காது. இங்கே அதுவும் நிலா மேலே உசிரே வச்சுருக்காரு. அழுகாதம்மா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா, நீ அண்ணன் மட்டும் கூப்பிட வேணாம், இனிமேல் எப்போவுமே நீ அண்ணன் கூப்பிடு, உன் பிள்ளைக்கு தாய்மாமன் செய்கிறது எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே யாரெல்லாம் சிரிச்சிங்களோ, காமெடி சீனாக போணுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கரெக்டாக சோழன் பார்க்க பல்லவனும் பாண்டியன் பார்க்குறாங்க. டே உனக்கு வாய் தாண்டா உன் எதிரி அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அட பாவி அப்படின்னு நெத்தியில் கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக போகிற போக்க பார்த்தா நடேசன் சொன்னார் இல்லையா, போகிற போக்க பார்த்தா நிலாவுக்கு எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கடா ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அப்படின்னு சோழன்ட்ட சொன்னார் இல்லையா, அது தாங்க நடக்க போகுது. பார்த்தா சோழன் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்கார, ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க. நிலா சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறது ரொம்ப உண்மையிலே பார்க்க சிரிப்பாக தான் வந்துச்சு. ஆனால் எல்லா நாடகத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்துச்சா, இப்போ தாலியை கழட்டி கொடுத்தாங்களே நிலா, அப்போ மற்ற கதையாக இருந்தால் எப்படி இருக்கும், தாலியை கழட்டி கொடுத்துட்டாலே டிங் டிங்னு சோக சீன் வந்திருக்கு. ஆனால் அப்போ கூட காமெடி சீன் தான் ஆக்குறாங்க. சோழனோட அவ்வளோ ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். அதில் வேற ஒரு பாட்டு, செம்ம பாட்டு, மலர்ந்து மலராத பாட்டை வேற போட்டு விட்டாங்க. சூப்பராக செம்ம சீனாக போயிட்டுருக்கு. அதை நினச்சி சோழன் வந்துக்கிட்டு இருக்காங்க. போனதுக்கப்புறம் சேரன்ட்ட போயிட்டு, ஏன் எப்படி சொன்னேன், எதுக்கு நான் எப்படி சொன்னேன், டே பாவண்டா நிலா, அது எப்படி அழுதுச்சு பார்த்தியா, எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சேரன்னு சொல்ல, பாண்டியன் கை கொட்டி சிரிக்கிறாரு. டே வேணுமே உனக்கு அப்படின்னுட்டு சோழன் ஆகுன்னா பாண்டியட்ட கையை நீட்டுவார். அதே மாதிரி நீட்டுறாங்க. பல்லவன் மட்டும் என்ன சொல்கிறது தெரியாமல் வாயை பொத்திக்கிட்டு சிரிக்கிறாரு. அண்ணே அப்படின்ட்டு. உண்மையிலே சோழன் உனக்கு ஃபுல் எதிரி பல்லவனு சேரணுதாப்பா, அதை வேணா சொல்லலாம். சும்மா காமெடியாக தான் போயிட்டுருக்கு, பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஆனால் நிலா மனசுக்குள்ள சோழன் இருக்காருன்னு தாங்க நான் அடித்து சொல்லுவேன். நீங்களாம் யார் நம்புறீங்களோ கமெண்ட்ஸில் கருத்தை சொல்லிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.